பிரைஸ் இல்ல. உங்க ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இப்ப நான் நின்னுட்டு இருக்கிற இடம் ரத்தன் பஜார் மெயின் ரோட்ல இருக்குதுங்க. கிட்டத்தட்ட போக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. பாரிஸ் கார்னர்னு சொல்றாங்க. இது வடசென்னையோட எல்லை பகுதின்னு சொல்லலாம். இங்க முழுக்க முழுக்க இந்த மாதிரி அலங்கார விளக்குகள் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்குதுங்க. இந்த சீலிங் லைட், அப்புறம் இந்த மாதிரி வால் லைட்ஸ், இது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்குது. எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே ஆதி ஆகமத்துல தேவன் முதல் உலகத்தை உண்டாக்குன அந்த வரலாறு தாங்க ஞாபகம் வருது. முதலாவது வசனத்துல தேவன் வானத்தை பூமியும் உண்டாக்கினார்னு இருக்கு. 2வது வசனத்துல பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்தின் மீது இருள் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ 3வது வசனத்துல ஆமாங்க, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. ஒழுங்கின்மையும் அந்த இருளும் விலகுனா வெளிச்சம் அவசியம் தானே. தேவன் அது நல்லது என்று கண்டார்னு இருக்குதுங்க. அந்த காரியம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில கூட எவ்வளவு ஒழுங்கின்மையான தன்மை இருக்குது, எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள், இருள் போன்ற சூழ்நிலைகள். ஆனா தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.